எங்களுக்கு திருமணமாகி 18 ஆண்டுகள் ஆகிறது. 1991ஆம் ஆண்டு திருமணமானது. அது முதற்கொண்டு எங்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. நாங்கள் 96ஆம் ஆண்டிலே ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் வாரமும் மாதமுமாக்க நாங்கள் சென்று பிரார்த்தித்து வந்தோம். 18 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எவ்வளவோ மருத்துவங்கள் எல்லாம் செய்து பார்த்து விட்டோம். எந்தவித மருத்துவமும் பலனில்லை. குழந்தை உண்டானதே அவளுக்கு தெரியவில்லை. குழந்தை உண்டானதுக்குண்டான அறிகுறியும் அவளுக்கு தெரியவில்லை. எனது மனைவி தினமும் வேலைக்கு சென்று வந்தார்கள். ஆனால் அவளுக்கு எந்த விதமான அறிகுறியும் தெரியவில்லை. கூட வேலை செய்தவர்கள் என்ன வயிறு பெரிதாக இருக்கிறது, ஏதாவது விசேஷமா என்று கேட்டிருக்கார்கள். அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கார்கள். இப்படி பல பேரும் கேட்ட பின்பு அவள் என்னிடம் சொன்னால், சரி எதற்கும் நாம் மருத்துவரை அணுகி பார்க்கலாம் என்று பார்த்தபோது எங்களுக்குள் சந்தேகம்தான். என்னால் வயிற்றெல்லாம் கட்டி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி ஏதோ இருக்குமோ என்ற நம்பிக்கையிலே நாங்கள் போய் பார்த்தபோது அவர்கள் உங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்து குடும்பத்தை சார்ந்ததனாலே நாங்கள் முதலாக ஜவஹர் சார்களை அன்பின் ஊழியத்திலே வந்து பார்த்து எங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி மன்றாடினோம், வேண்டினோம், அழுதோம். அவர் எங்கள் குடும்பத்துடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி ஆண்டு வெளிப்படுத்தினாரா? எங்களுடைய பெயர்கள் எல்லாம் எங்களுடைய மூதாதைகள் சாமி கும்பிட்டார்கள், பூசை செய்தார்கள். அவர்கள் சிவ வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த கட்டுகளிலிருந்தெல்லாம் எங்களை விடுவித்து எங்களை முழுமையாக அப்படியே தனியாக இயேசுனுடைய ஊழியத்துக்குள் அழைத்து வந்து விட்டார். இதுதான் நடந்த ஒரு பெரிய அதிசயம். நாங்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. பல ஆண்டுகள் குழந்தை இல்லாம எல்லா இடங்கள்லையும் பார்க்காத மருத்துவமனையில் எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொரு முறையும் பரிசோதனை பண்ணும் போதெல்லாம் இப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் சொல்லுவாங்க, இப்போ சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்ததெல்லாம் பொய்யா போயிட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரதர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது பிரதர் சொன்னார், உம்முடைய கரத்தில் குழந்தையை காண்கிறேன், நீ அன்போடு முத்தமிட்டு மகிழ்வதையும் அனைவருக்கும் இனிப்புகள் கொடுப்பதையும் நான் காண்கிறேன், நீ கலங்காதே என்று சொன்னார். அந்த நம்பிக்கையின்படி நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எனக்கு குழந்தை உருவானதே தெரியவில்லை. 8 மாதங்கள் கற்பத்தில் கடவுள் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருந்தார். நான் தினமும் காலையில் 3 பேருந்து ஏறி வேலைக்கு செல்ல வேண்டும். அதேபோல் சாயந்தரம் 3 பேருந்து ஏறி வீடு வர வேண்டும். 7 மணிக்கு புறப்பட்டால் திரும்ப 7 மணிக்கு தான் வீடு வருவேன். அப்படியே வந்தோம். 8வது மாதத்தில் தான் மருத்துவமனைக்கு சென்றேன். அப்பொழுது போய் பார்க்கும் பொழுது மருத்துவர் அதிசயத்து போனார். ஒரு அறிகுறியும் உமக்கு தெரியவில்லையா என்று கேட்டார். தெரியவில்லை என்று சொன்னேன். குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று ஸ்கேன் செய்து பார்த்தார்கள். கர்த்தர் அற்புதமாக அந்த குழந்தையை